சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. எங்களை பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கான்னு தெரியல. சந்தோஷமாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை, சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னும் ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லைன்ற அதுக்கும் பிரைஸ் தி லார்ட் சத்தமாக வருது. நான் நடுவில் டெஸ்டர் வச்சு பார்ப்பேன். லைட்டு ஒழுங்காக எரியணும். நமக்கு பிளக் பாயிண்டில் 2 ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் 2 ஓட்டையிலையும் லைட் எரியலாமா? எரியக்கூடாது. ஒரு ஓட்டையில் தான் எரியணும். ஒரு ஓட்டையில் கரண்ட் வரக்கூடாது. வந்துச்சுன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் நடுவில் இப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பேன். டெஸ்டிங்க்கு ஒரு வார்த்தை கேட்போமா? உயிரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. செத்து போனவங்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வர்றா இதில் மைக்கில் வேற மைக் வச்சுருக்கிறவங்க இனிமேல் ஆஃப் பண்ணிடுவாங்க. அட கன்றாய் வாயை பிடுங்குறான் பாவம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி பிரச்சனையே அதுதான். தூயாவி எதுக்கு வேணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு வாழ்கிறதுக்கு இந்த தூயாவி நமக்கு தேவையாக இருக்கிறாரு. உயிரோடு இருந்தால் தான் கடவுள் நம்மளோட தொடர்பில் இருப்பார். உயிரற்ற பிணங்களோட நம்ம தொடர்பு கொள்றதில்ல. பாருங்களேன், இறந்தவர்கள் எவ்வளோதான் நெருக்கமானவங்களாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு வச்சுருப்போமா? வெளிநாட்டிலலாம் வச்சுருப்பாங்க. எப்படின்னா போய் மார்ச்சுரியில் வச்சுருவாங்க. நம்ம ஊரில் தான் ஒரே நாள், மறுநாள் அப்படியே தூக்கி கொண்டு போய் சீக்கிரமாக என்ன தான் வருத்தம் இருந்தாலும் கொண்டு, ஏன்னா அங்கே வைக்க முடியாது பாடியெல்லாம். ஆனால் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ நான் பார்த்தேன், அங்கே ஒரு ஃபியூனரல் ரூம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த ரூமில் பாடியை போய் வச்சிடுறாங்க நல்லா அந்த ஃப்ரீசர் பாக்ஸில். சாயந்தரம் ஆனால் திறந்து எல்லோரும் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. வெளியில் உள்ள பாடி இருக்கும் ரூம் உள்ள, எல்லோரும் வெளியில் சேர் போட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்ருப்பாங்க. அப்பப்போ போய் என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிட்டு அவங்கள பார்த்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு அழுதுட்டு வருவாங்க. ஏன்னா அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறவங்க வருவாங்க இல்லையா, அதுக்காக அந்த ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க. அது வியூவிங் டே அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வச்சுருப்பாங்க. காசு நிறையா இருந்தால் நிறைய நாள் வச்சுருப்பாங்க. ஏழைகளாக இருக்கிறவங்க 3 நாளாவது வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் செத்து ஒரு 3 மணி நேரம் கூட வச்சுருக்க மாட்டான். தூக்கி கொண்டு போய் சீக்கிரம் தள்ளி விட்டுட்டு வீட்டை கழுவுன்னு விளக்கு பார்த்துட்டு சோத்தை தின்னுட்டு அவ்வளோதான், கதையை முடிச்சிடுவான். அதான் நம்ம வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. முன்னாடியெல்லாம் 30 நாள் கழிச்சு தான் துக்கம் கொண்டாடுவாங்க. இப்போல்லாம் 3 நாளில் துக்கம் கொண்டாடுறான். 3 நாளில் துக்க நிவர்த்தியான், துக்கத்தை நிவர்த்தி பண்ணிடுறான். கறியை சாப்பிட்டு துக்கத்தை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, என்ன ஆரம்பமே ஒரே சாவுலேயே ஆரம்பிக்கிறான் இவன், சாவுகிறாக்கியா இருப்பான் போல இருக்க. அப்படி யாராவது யோசிச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். யோசிக்கணும்ல, மனசுனா 4 விஷயத்தை யோசிக்கத்தானே செய்யும். அன்புக்குரியவர்களே, ஃபாதர் சொன்னதில் ஒரு பொய் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் ஃபாதரு? பாலைவனத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டார். இதை பார்த்தா எனக்கு பாலைவனம் மாதிரி தெரில. ஒரே சோலைவனமாக இருக்குது, ஒரே மரம் செடி. நாங்கள் தான் பாலைவனத்தில் இருக்கிறோம். எங்கே திரும்பினாலும் மரமே காணோம். டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பாலைவனத்தில் இருக்கிறோம். கடைக்கண்ணியெல்லாம் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி மரம் செடி கொடியை பார்க்கவே முடியல. நான் உள்ளே வரும்போது நினச்சிக்கிட்டே வந்தேன், மாங்காய் தொங்குது, தேங்காய் தொங்குது, எல்லாமே தொங்குது. ஃபாதர் நல்லா ஜம்முன்னு ஒரு இப்போ சோலைவனத்தில் இருக்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அதனால் அவர் பாலைவனம்னு சொன்னது ஒரு ஜெப சத்தம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அதைத்தான் அவர் மீன் பண்ணுறாங்க. ஜெப சத்தமே கேட்க முடியாத ஒரு சூழலை தந்தை இந்த இடத்துல மாற்றி போட்டிருக்கிறாங்கன்னா, அது தூயாவினுடைய வல்லமையான செயல் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஃபாதர் சொன்னாங்க, இந்த இடத்துல மேட்டில் நின்னா இந்த இடத்துல ஒரு 5000 பேரை நாங்கள் கூட்டணும் ஃபாதர். அந்த திட்டத்தோடு இப்போ ஒரு போர்ஷனில் தான் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக ஆவியானவர் தந்தையினுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றி இந்த இடத்துல ஒரு மெகா கன்வென்ஷன் 5000 பேருக்கு மேலே கூடி ஆண்டவரை தொழுது கொள்ள போகிற ஒரு அதிசயம் இந்த இடத்துல நடக்க போகிறது. அதுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி இந்த கன்வென்ஷனுடைய 2வது நாளில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு சிறப்பான செய்தியை நம்ம ஆண்டவருடைய விருப்பத்திலே நம்ம சிந்திக்க போகிறோம். யோவான் நற்செய்தியில் 16வது அதிகாரத்தில்
வரக்கூடிய இறைவசனங்களை நம்ம வாசித்து இந்த தியானத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 13, 14, 15 இறைவசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யோவான் 16, 13 வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த அருமையான இறைவசனம் நமக்கு சொல்லுகிற செய்தி பார்த்தீங்கன்னா, உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவியார். தூய ஆவியாரை பற்றி நிறைய நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீங்க. மீண்டும் நம்ம எல்லாம் நடுவில் நினைவு கூறுவோம். அந்த தூய ஆவியானவர் தந்தையிடமிருந்து அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், கேட்பதையே பேசுவார் அப்படின்னு சொல்லி தந்தையிடம் அவர் எவ்வளவு தூரம் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்துட்டு, அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். தூய ஆவியானவர் தந்தையிடம் மட்டும் பார்க்க மாட்டார், மகனோட ரெஃபர் பண்ணிப்பார். 2 பேருடைய எண்ணத்தையும் தான் வெளிப்படுத்துகிறவர் தூய ஆவியார். அதை தான் இந்த நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆகவே தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்போ தந்தை, மகன், தூய ஆவியார் 3 பேரும் இணைந்து இந்த அற்புதமான தூய ஆவியாருடைய ஆசீர்வாத வல்லமையில் செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு சிறப்பை நாம் இந்த நேரத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அறிவிப்பார், தூய ஆவி உங்களுக்கு அறிவிப்பார், செயலாற்றுவார், வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எல்லோருக்கும் அவர் வழிநடத்த அவர் நல்ல ஒரு ஆகத்தான் இருக்கிறார். எல்லாரையும் வழி நடத்துகிறாரு. இப்போ நாம் ஒரு சிறப்பாக ஒரு மனிதர்களை பார்க்க போகிறோம். அதாவது உடைந்த மனிதனை இறைவனின் சாட்சியாக மாற்றும் தூய ஆவியார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரை எல்லாரையும் மாற்றுவார். தூய ஆவியார் எல்லாருக்கும் வெளிப்பாடுகளை கொடுப்பார். எல்லாரும் கொடுக்க முடியும் அவரால். ஆனால் இந்த தூய ஆவியார் யாரை சிறப்பாய் தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னா, உடைந்த மனிதர்களை, உருகுலைந்து போய் நிற்கிற மனிதர்களை கடவுள் அவருடைய பணிக்காக அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டெல்லாம் பாடுறோம்ல, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். நம்ம இங்கே யாராவது சொல்ல முடியுமா, நான் பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட்டு, என்னை என் கடவுள் அதனால தான் கூப்பிட்டாருன்னு சொல்ல முடியுமா? நம்ம யாரும் சொல்ல முடியாது. அடிப்படையில் பாருங்களேன், அடிப்படையில் நம்ம எல்லாருமே திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள். அப்படி தானே? அப்படி தானே? அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களா? அபிஷேகம் அபிஷேகம் வாங்கினா மட்டும் சொல்லுங்கள். அபிஷேகம் வாங்கினவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நிறைய பேர் தூக்கிட்டீங்க, கொஞ்சம் பேர் வாங்கலைன்னு நினைக்கிறேன். அபிஷேகம் அப்படின்னோடனே குழம்பி போயிடக்கூடாது. திருமுழுக்கில் தான் உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உங்கள் தலையில் என்ன பூசினாங்க? என்ன பூசினாங்க? என்னதாயா பூசினாங்க? எந்த எண்ணெய் பூசினாங்க? அதாவது கிறிஸ்மா எண்ணெய். ஒரு இடத்துல ஒரு பையன் சொன்னான் கரிஸ்மா எண்ணெய்ன்ட்டான். கரிஸ்மானா ஏதோ நடிகையாம்ல, அந்தம்மா எண்ணெயை நம்ம ஏன் பயன்படுத்தணும்? திருச்சபை பாருங்க, வருஷத்தில் ஒரு தடவை குருக்கள் எல்லாரும் கூடி வருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த திருப்பலி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஒரு முறையாவது போய் பார்க்கணும் நீங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? அது எப்போ நடக்கும்? உங்கள் மறை மாவட்டத்தில் ஆயர் எல்லா குருக்களோட இந்த தைலம் மந்திரிப்பு திருப்பலியை வைப்பாங்க. அது பெரிய வியாழனில் வைக்கணும். அப்போ வைக்க முடியாது, எல்லாம் சர்வீஸ் இருக்கிறதுனால. அதனால் திங்கள், செவ்வாய், புதன் இந்த நாட்களில் வைப்பாங்க. அதனால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு முறையாவது நம்ம போய் பொட்டியில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அந்த பூசையை பார்த்துடணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன பார்க்கலாமா? சரி. அப்போது அந்த எண்ணெய் மந்திரிக்கப்படும். அந்த எண்ணெய் என்ன? கிறிஸ்மா எண்ணெய். 3 எண்ணெய் மந்திரிப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான எண்ணெய் என்ன?
கிறிஸ்மா எண்ணெய். இந்த கிறிஸ்மா எண்ணெய் தான் ஒரு இளைஞனை அழைத்து அவனுடைய கரங்களில் இந்த எண்ணெயை பூசி அவர்கள் என்னவா உயர்த்துறாரு? குருவாக உயர்த்தினார். ஒரு குருவானவரை கூப்பிட்டு அவருடைய உச்சந்தலையில் இந்த எண்ணெயை வைத்து அபிஷேகித்து திருநிலைப்படுத்தி அவரை ஆயராக உயர்த்தினாங்க. ஒருவர் ஆயராக உயர்த்தப்பட எந்த எண்ணெய் பயன்பட்டதோ, ஒரு இளைஞன் குருவாக உயர்த்தப்பட எந்த எண்ணெய் பயன்படுத்தப்பட்டதோ, அதே எண்ணெய் தான் நீங்களும் குழந்தையாயிருந்த பொழுது உங்கள் உச்சந்தலையில் குருவானவர் வைத்து உங்களையும் அபிஷேகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? இதில் எவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குது பாருங்களேன். இறைவார்த்தையோட இந்த விஷயங்கள் ஒத்து போகுது. அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி நான் உங்களோட பேசிகிட்டே இருக்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இந்த திருமுழுக்கு என்னமோ வேஸ்ட்டு போலையும், அங்கே போய் வாங்கினா தான் இப்போ கரண்ட்டில் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வாங்கும்போது, நம்ம வாங்கினதே நமக்கு தெரியல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், நான் பார்க்குறபடி வாங்கணும் அப்படின்னு இப்போ போய் முக்குறேன் நக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிள்ளைகளே, இது அவர்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு திருமுழுக்கு நடக்குதுன்னா அதை நம்ம குறை சொல்ல இல்லை, அது அவர்களுடைய நம்பிக்கையின்படி இருக்கட்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரிய ஒரு அவையினுடைய திருவருட்சாதனம், இந்த அருட்சாதனம், பேப்டிசம், திருமுழுக்கு, அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட விட்ட பிறகு வேறு எந்த ஒரு திருமுழுக்கும் அந்த திருமுழுக்கோடு ஈடு செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம திருச்சபையில், நம்ம கத்தோலிக்க திருச்சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்? பிறந்ததுனால பிடிக்கும் இல்லை, அதில் ஒரு சில நுவான்சஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பார்க்குறப்போ எனக்கு கத்தோலிக்க திருச்சபையை பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வேறு இடத்துக்கு போனோம்னா அவங்க நம்ம திருமுழுக்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுடைய திருச்சபை மூவொரு தெய்வத்தின் பெயரால் எந்த திருச்சபை அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக செயல்படுகிற திருச்சபைகள் நிறைய இருக்கிறது. சிஎஸ்ஐ, டிஎல்சி, தமிழக லூத்தர திருச்சபை, இதெல்லாம் இருக்கிறது. இவங்கெல்லாம் மூவொரு தெய்வத்தின் பெயரால் இந்த திருமுழுக்கு கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான திருச்சபைகளில் திருமுழுக்கு பெற்றுவிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு திருமணத்தினால இணைய வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் மீண்டும் திருமுழுக்கு கொடுக்கிறது இல்லை. அந்த திருமுழுக்கை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ எங்கே வாங்கின? அங்கே வாங்கினியா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கேப்பில் வீட்டுக்கு போயிட்டவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? கேப்பில் வீட்டுக்கு போயிட்டவங்களாம் கேட்கலையா? அப்போ கேட்காம எப்படி பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்க? இப்போ கேட்குதா? வெரி குட், வெரி குட். அப்போ பாருங்கள், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு அழகு அதுதான். மூவொரு தெய்வத்தின் பெயரால் இந்த திருச்சபையெல்லாம் அந்த திருமுழுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இன்னொரு திருமுழுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த திருமுழுக்கை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த திருமுழுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமானது, எவ்வளோ உயர்வானது, எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான கிருபையினுடைய ஆழத்தை நம்ம இப்போ தேடி பார்க்குறோம். இப்போ இந்த திருமுழுக்கு கொடுக்கும்போது, நீங்கள் வாங்கும்போது எந்த ஃபார்மில் இருந்தீங்க? குழந்தையாக இருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா பேம்பர்ஸ் கட்டிட்டு படுத்திருந்தீங்க. அந்த காலத்தில் பேம்பர்ஸ்லாம் கிடையாது, துண்டை தான் தூக்கிட்டு வந்தாங்க நம்மளை எல்லாம். அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி அவர் கேட்பார், சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? நம்ம சொன்னோமா பதில், விட்டு விடுகிறேன் அப்படின்னு. எல்லாம் நம்ம அப்பா அம்மா, நம்ம ஞான பெற்றோர், இவங்கெல்லாம் சுத்தம் சூழலாம் சொன்னிச்சு நமக்காக. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி, அழுதுட்டு தான் இருந்தோம். அந்த இடத்துல உச்சா போகக்கூடாதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அறியாத நிலையில், ஒன்றுமே தெரியாத ஒரு பிள்ளையாக நம்ம கடந்தோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்கள் மீது அபிஷேக எண்ணெயை வைத்து ஆசீர்வதித்து உன்னை அபிஷேகப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கடவுள் மற்றவங்கெல்லாம் சொல்கிறது போல நீ வாயை திறந்து உன்னுடைய சாட்சியத்தை சொல்லணும், இயேசுவை விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் உனக்கு திருமுழுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா, நீ வயது வந்த பிறகு தான் உனக்கு திருமுழுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆண்டவர் உன் அழகை பார்த்து கொடுத்துருந்தாருன்னா,
உன் அறிவை பார்த்து கொடுத்துருந்தாருன்னா ஒரு 2 கேள்வி கேட்பேன், அந்த 2 கேள்விக்காவது நீ பதில் சொன்னாதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அருள் என்பதற்கு பொருளே இல்லாமல் போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமக்கு பேச தெரியல, சிரிக்க தெரியல, நம்ம ஒரு பொசிஷனில் வர முடியாது, அந்த ஒரு வலிமையற்ற நிலை, நம்ம ஒன்றுமே இல்லாமல் கிடந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னைய பார்த்து சொன்னார், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்து விட்டேன். எரேமியா 1:5 சொல்லுகிறபடியாக, தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்னரே உன்னை நான் அறிந்து வைத்திருந்தேன், தாயின் கருவிலேயே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன், உன்னை நான் மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் உண்மை அப்படின்னா நம்ம கொடுக்குற பேப்டிசமும் உண்மை. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ ஆண்டவர் தெரிந்துட்டார், முன்னாடியே தாயின் கருவிலேயே உன்னை அவர் தொட்டுட்டார். நீ உருவாகிற போது உன் உள் உறுப்புகளை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருந்தார். நீ இந்த இடத்துல நீ தான் வரணும்னு அவர் முன்குறித்து வைத்திருந்தவர். அப்படிப்பட்டவர் உன் அழகையோ அறிவையோ ஆற்றலையோ பார்த்து உன்னை அபிஷேகிக்கவில்லை. அவருடைய மிகப்பெரிய கிருபை இதோ உன்னை அபிஷேகித்து ஆசீர்வதித்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அறியாத நிலையிலே நாம் அபிஷேகிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ அறிந்த நிலையிலே நீங்கள் அந்த அபிஷேகத்தை வாழ்வாக்க ஒத்துக்கொண்டுதான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஓடி வர்றீங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால தான் நம்மை தெரிந்தெடுத்தவரை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். யாரை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு? ஆண்டவர் என்னை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் தான் என்னை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு உருக்கமாக சொல்லிட்டு சுருக்கமாக டிவியை திறந்து வச்சுட்டு நாகினி நந்தினி மோகினி பார்க்குறது, நீச்சல் பார்க்குறது, ராஜா ராணி பார்க்குறது. ஆண்டவரை கூஜாவாக்கிட்டு நீ ராஜா ராணி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்றைக்குமே அவர் மோசம் போகிறதில்ல, நாம தான் மோசம் போக போகிறோம். கூஜா தூக்க போகிறது நீயும் நானும் தான். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், டிவியில் ஒரு வரக்கூடிய ஒரே பிரைஸ் தி லார்ட், டிவியில் வரக்கூடிய அந்த உறவுகளோட ஒன்றிச்சு போயிடுறார். ஒன்றிச்சு போய் அப்படியே ஒன்றுக்கு ஒன்றா உள்ளே உட்காந்துருக்கிறார். ஒரு கான்வெண்ட்டுக்கு போயிருந்தேன், சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படி சுப்பீரியர்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு வயசான சிஸ்டர் அங்கே இருந்தாங்க. அவங்க அப்படி பின்னாடி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்க பெரியவங்க டிவி பார்க்கட்டுமேன்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பின்னாடி இருந்து, சுச்சோ வந்துட்டான் திருட்டு பைய குடும்பத்தை எடுத்தவன். எனக்கு துக்குன்னு தூக்கி, நான் தான் உள்ளே போயிருக்கேன். திடீர்னு இந்த சிஸ்டரு பட்டார்னு வந்துட்டான் திருட்டு பைய அப்படின்னு. நான் சிஸ்டர் யாரை சொல்கிறீங்க? என்ன அவங்களே இல்லை ஃபாதர், இந்த பாருங்களேன், அக்கா குடும்பத்தை கெட்டான் ஃபாதர், இப்போ தங்கச்சி குடும்பத்தையும் கெட்க வந்துட்டான் ஃபாதர், அந்த பிள்ளைங்க பாவம் இல்லையா ஃபாதர்னு. நான் கதையை கேட்குறது அந்த சிஸ்டரை தான் ரொம்ப பாவமாக பார்த்தேன். சந்திரமுகியாவே மாறிட்டியே சிஸ்டர் நீ. வயசானவங்க பாவம், அதனால் அவங்கள சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறேன். அவங்க வயசாகிடுச்சு, அவங்க ரிட்டையர்டு ஸ்டேஜ், அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க ஒன் வித் த சீன். அதனால் ஆண்டவர் யாரை வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், அது சொல்கிறாருல. அப்போ யாரை அவர் கைவிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு? இந்த மாதிரி கடவுளை மறந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டார் ஆண்டவர், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இப்படி போய் உலகத்தினுடைய ஆசைகளுக்குள்ளே நம்மளை திணித்து கொள்கிறவர்களுக்காகவா? இல்லை, கடவுள் என்னை ஏன் பெயர் சொல்லி அழைத்தார், ஏன் கடவுளால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டேன். இப்போ இங்கே காலையில் வந்தேன், இந்த ஊழியர்கள் எல்லாம் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க காப்பி போட்டாங்க, ஒருத்தங்க டீ வேணுமான்னு கேட்டாங்க, எல்லாம் வந்து கவனித்தாங்க, செம கவனிப்பு. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, ஃபாதருக்கு ஒரு முட்டை போடுங்கன்னு சொன்னார். ஒரு முட்டை தான் போட சொன்னார். பார்த்தா வரிசையாக வந்துகிட்டே இருக்கு முட்டை, அவ்வளோ தூரத்துக்கு பாசம் பாருங்கள். அப்போ இந்த ஊழியர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க வேலையை செய்யணுமா இல்லையா? அப்போ தானே அவங்க அழைக்கப்பட்டதுக்கான நோக்கம் நிறைவேறுது. இப்போ சமைக்கிறாங்க,
நடுவில் கரண்ட்டு போனோடனே டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டுச்சா இல்லையா? இந்த கரண்டி சத்தம். சில பேருக்கு சந்தோஷம், அப்பாடா மத்தியானம் சோறு ரெடி ஆகுதுப்பா. என்னால் வந்த நோக்கம் சாப்பிடணும் தான் வந்தேன், அதனால் அது எல்லாம் நிறைவாக நடக்கட்டும் ஆண்டவரே. சாப்பிட்றதுக்கு மட்டுமே வந்தவங்க இருந்தால் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரா நீங்கள் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் வார்த்தைக்காக வந்த கூட்டம், அதனால தான் முன்னாடியே வந்திருக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, அந்த திட்டத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க நிறைவேற்றினா தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். காசு கொடுப்போம், எல்லாம் சாப்பாடு இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியெல்லாம் வச்சுவிட்டு எல்லாம் போய் ஓரமாக உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகிறப்ப சாமியார், இருந்தாங்க எல்லோரும் நல்லா வேலை பார்த்தீங்க, இந்த 50 ரூபா கூட பிடிங்க, கொடுப்பாங்களா? தேவ பிள்ளைகளே இல்லை. திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தது கூட்டத்தில் ஒருத்தராய் நீ வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இல்லை, ஒளிந்து கொண்டு வாழ்வதற்காக இல்லை. எழுந்து ஒளி வீசு. ஆண்டவர் நம்மை எழுப்புறாரு. அதனால தான் ஆண்டவர் யாரை தேடுறாரு? நீ உடைக்கப்பட்டு கிடக்கிறியா? நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கஷ்டம், சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை பாவத்தில் போச்சு. நீங்கள் உடைக்கப்பட்ட விதம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நீதான் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. நீ உன் வழியை விட்டுட்டு, நீ உடைக்கப்பட்ட அந்த வழியை விட்டுட்டு, உடைஞ்சு போன பாவத்தில் விழுந்த அந்த வழியை விட்டுட்டு நீ ஆண்டவருடைய வழியை பற்றிக்கொள். ஆண்டவர் காட்டுகிற வழியில் வந்து நின்று பாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறுகிற அபிஷேகமாக மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இதுக்கு தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இந்த செய்தியை சொல்கிறாரு. தோல்வி, பயம், உடைந்து போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எதில் உடைந்து போனோம்? தோல்வி, படிப்பில் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, திருமணத்தில் தோல்வி. நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையலை, நினைச்ச மாதிரி என் மனைவி இல்லை, நினைச்ச மாதிரி என் கணவன் இல்லை. அதனால நிறைய பேர் மாற்றத்தை தேடி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் என் கணவர் மாறணும் அப்பா, என் பொண்டாட்டி மாறணும் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அதே மூஞ்சி தான் இருக்கும். இங்கே நீங்கள் என்ன தான் வல்லமையாக ஜெபிச்சுட்டு போனாலும் அங்கே மூஞ்சி மாறி இருக்காது. அதே பொண்டாட்டி அதே புருஷன் தான் இருப்பாங்க. ஆண்டவர் உடனே மூஞ்செல்லாம் மாற்றி வைக்க மாட்டார், அவர் குணத்தை மாற்றுவார். பிரைஸ் எல்லாம். அதனால தான் இன்றைக்கி இந்த உடைக்கப்பட்ட நிலையில் யாராவது வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பாவ உணர்வில் நீ சிக்குண்டு தவிக்கிறியா? மறுப்பு, ஏமாற்றம், என்னை யாருமே ஏற்றுக்கிறது இல்லை, நான் என்ன பேசினாலும் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, தூய ஆவியார் உடைந்த மனிதனை அவர் விட்டு விலகுவதில்லை. உடைந்து போன நிலையில் ஆண்டவரேன்னு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். நல்லா இருக்கிறவங்கள விட, அதான் சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் பைபிளில் நிறைய உதாரணம் உண்டு. 100 ஆடுகள், 99 ஆடு கீழ்ப்படிஞ்சு ஒன்றா நிற்கிது, ஒன்றே ஒன்று தான் கீழ்ப்படியாமல் போயிருக்கு. அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கிறவர் நம் ஆண்டவராகிய கடவுள். ஒருவேளை நீங்கள் விலகி போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னைத்தான் தேடிக்கிட்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லும், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். சொல்லுங்க, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். எப்படி மாற்றினார்? ஒன்றும் பெரிய பணத்தை கொட்டி நம்ம நகை நட்டால் சொத்து சுகத்தால், அதெல்லாம் அடுத்ததுங்க. மகனானே நான் மகளானே. அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரு? மகளா ஏற்றுக்கிட்டார். மகனானே நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை உனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கும் தந்தார். ஆண்டவர் இவ்வளோ பெரிய உரிமையை கொடுத்துருக்கிறார். இப்போ நாங்கள் வந்து பல இடத்துக்கு போகிறோம். இப்போ எங்களை தெரிஞ்சவங்க அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டோம்
அவங்கள நம்ம முன்னுரிமை கொடுத்துட்டோம், அவங்கள வாழ்த்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல ஃபாதர் என்னையை கூப்பிட்டுட்டீங்களே அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுள் கோடான கோடி மக்கள் இருக்கிற இடத்துல அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உன்னையே தான் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியத்திற்குரிய பிள்ளைகள் நாம். அதை முதல்ல நம்ம உணரணும். அவர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுற பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பா இருக்கிற போது பிள்ளைங்க என்னைக்காவது கவலைப்படுமா? இல்லை. அதனால தான் ஒரு பெரிய ஸ்டூல் மேலே, ஒரு பெஞ்சு மேலே ஒரு குழந்தைய நிப்பாட்டிட்டு எல்லோரும் போய் கூப்பிட்றாங்க, கம்ங்கிறாங்க. அந்த குழந்தை வர மாட்டேங்குது, குதிக்க மாட்டேங்குது. அவங்க அப்பா போகிறாரு, அவங்க அப்பா போய் வான்னு கூட சொல்லலை, அப்படின்னு தான் கையை காட்டுறாரு. அந்த பையன் அப்படியே தாவறான் அவ்வளோ தூரத்துலேருந்து. அப்போ எந்த நம்பிக்கை? என் அப்பா பிடிச்சிருவார், அவனை நம்ப முடியாது, இவங்களெல்லாம் நம்ப முடியாது. அப்போ ஆண்டவர் உன்னை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், உடைக்கப்பட்ட நீ கவலைப்படாத, அவருடைய இறைவனினுடைய மாட்சியாக உன்னை மாற்றப் போகிறார். ஆண்டவர் தன் மாட்சியை எங்கிட்டு வெளிப்படுத்தினார்? சும்மா மரத்திலையும் மட்டையிலையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கல. ஆண்டவர் அவருடைய மாட்சியை உங்களில் குடிகொள்ள செய்து அவருடைய மாட்சி உங்களிலிருந்து வெளிப்படும்படியாக செய்தார். அதனால தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், நம்ம பல உதாரணங்களை நம்ம பைபிளில் பார்க்குறோம். செக்கரியா புத்தகத்தில் 2:8 பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு. என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய மாட்சிக்காக ஓடுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்றார், கவலைப்படாத, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். அதனால நீ என் வேலையை செய்துட்டு போயிட்டே இரு, உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் கொடுப்பேன். பைபிளில் ஒரு முக்கியமான அடையாளத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை மறுத்த ஒரு சீடர், அவர் உடைந்த ஒரு மனுஷனாய் நின்றார். இயேசுவுக்கு 16 சீடர்கள் இருந்தாங்க. இயேசுவுக்கு 16 சீடர்கள் இருந்தாங்களா? அம்மா தலையாட்டிட்டாங்க, 12டா அப்படின்னு. கொஞ்சம் பேர் அப்படியே பார்க்குறாங்க பயபக்தியா. ஒருவேளை போப்பாண்டவர் ஒரு 2-3 பேரை சேர்த்து விட்டுருப்பார் போல இருக்கு. இன்னும் சேர்க்கலாம் இல்லை. எத்தனை சீடர்கள்? 12 பேர் இருந்தாங்க. இந்த 12 பேரில் 2 பேர் ஒரு ப்ராமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. 2 பேர் பெரிய பாவம் செய்த கேரக்டரில் வராங்க. யார்? ஒன்று யூதாஸ் இஸ்காரியோத்து, இன்னொன்று பேதுரு. 2 பேர். பேதுரு என்ன பாவம் பண்ணுறாரு? யூதாஸ் என்ன பாவம் பண்ணார்? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தார். பேதுரு என்ன பாவம் பண்ணுறாரு? இயேசுவை சொல்லி மறுதளித்தார். இப்போ இதில் எந்த பாவம் பெரிய பாவம்? காட்டி கொடுத்ததா மறுதளித்ததா? என்ன கன்றாவின்னு தெரியலையே அப்படின்னு. பரவாயில்ல, 2 பாவமுமே தராசை தூக்கி பிடிச்சா ஒரே வெயிட்டேஜில் நிற்கிது, ஒரே அளவுள்ள பாவம். பாருங்கள், இவர் இயேசுவை மறுதளித்தார். அதான் ஆங்கிலத்தில் இந்த பாவத்தினுடைய வகைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவோம், சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். 2மே பாவம் தான். சின் ஆஃப் ஒமிஷன்னா என்ன? நீ ஆண்டவரை செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது. செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டினா அதுவும் பாவம் தான். செய்யக்கூடாததை செய்தினா அதுவும் பாவம். நம்ம நிறைய நேரம் செய்யக்கூடாததை தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாவமாக பார்ப்போம். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா அதுவும் பாவம். அப்போ இந்த பேதுரு செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டார். இயேசு உனக்கு தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும், நான் அவரோட தான் இருந்தேன் அப்படி சொல்லியிருக்கணும், விட்டுட்டார். இவர் இயேசு எனக்கு காட்டி கொடு, இருந்தால் 30 வெள்ளிக்காசு அப்படி சொன்னப்போ இல்லை 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 அந்த வேலை என்கிட்ட கிடையாது, நான் அவருக்கு உண்மையுள்ள சீடனாக நிற்கிறேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்க வேறு யாரையாவது பாரியா போயா அப்படி சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனால் யூதாஸ் என்ன செய்தார்? இயேசுவை காட்டி கொடுத்தார். அப்போ செய்யக்கூடாததை செய்தது, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டது, 2மே ஒரே நிலையில் இருக்கிற பாவத்தை 2 பேருமே செய்து உடைந்த மனநிலையில் இருந்தாங்க. ஒருத்தர் போய் தூக்குமாட்டி தொங்கிட்டார். அவர் கடவுளுடைய இரக்கத்தை நம்பலை. கடவுள் இவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லி அவர் போய் தொங்கிட்டார். ஆனால் பேதுரு என்ன செய்தார்? மனம் உடைந்து அழுதார். பாருங்க,
மத்தேயு நற்செய்தி 26:33 நம்ம பார்க்குறோம். இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு இவ்வளோ உறுதியாக சொன்னவர். யார் ஓடினாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். அதனால் சோதனை வந்த பொழுது பயந்துட்டார், தளர்ந்துட்டார், இயேசுவை மறுதளிச்சிட்டார் 3 முறை. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ எத்தனை முறை மறுதளிச்சிருப்ப? 3 தடவை நோ நோ நோன்னு சொல்லியிருப்ப அப்படின்னு இயேசு சொன்னது அந்த இடத்தில் நிறைவேறியது. மத்தேயு 26:75 நம்ம பார்க்குறோம். சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். அவர் அப்போ மட்டும் அழுகலைங்க. நம்மளுடைய நற்செய்தியில் எழுதப்படலை, மற்ற நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர் அழுது 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 அவருடைய இந்த கண்ணம்லாம் குழி விழுந்துருச்சான். நல்ல ஃபோட்டோ இருக்குதா சாமின்னு கேட்காதீங்க, ஒரு குறிப்பில் அப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க. வெளியில் நிறைய காஸ்பல், இங்கே இருக்கிற 4 நற்செய்தி தான் நமக்கு தெரியும். இன்னும் பல நற்செய்தியெல்லாம் இருக்குது. தாமஸ் காஸ்பல் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. இப்போ அதில் எல்லாம் குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு குழி விழுந்துச்சா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்தார்? மனம் உடைந்து அழுதிருக்கிறார், மனம் வேதனைப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு இதுதான் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படி மனம் உடைந்து கிடந்த ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? பெயர் சொல்லி அழைத்தார். ஆண்டவர் இந்த மனிதரில்தான் பெரிய திட்டங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். நம்மையும் பல நேரத்தில் இந்த பேதுருவின் அடையாளத்தில் வச்சு நம்மளால் பார்க்க முடியும். நாமும் சில நேரத்தில் நம்பிக்கையில் தோற்று போகிறோம், ஜெபத்தில் தளர்ந்து போகிறோம், நம்முடைய அழைப்பை உணர மறுக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்பிக்கையில் தோற்று போய் என்ன செய்கிறாங்கன்னா இங்கேருந்து உடுக்கடிக்க போயிடுறான். சாமியார்கிட்ட ஜபிக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு என்னங்க, நம்ம சாமியாரா, பங்கு சாமியாரா, அவர்கிட்டலாம் வேலைக்கு ஆகாதுங்க, அவர்கிட்டலாம் வேலைக்கு ஆகாது. அவர் வந்து ஏன்னா மீசிங் இல்லை, தாடி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் முள்கட்டையாக ஜபிக்கிறாங்க. இங்கே ஒன்றும் வல்லமையாக தெரிய மாட்டேங்குது. இதே உடுக்கடிக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்திங்கன்னா பெரிய மீசை, முடியெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளுகிழுப்பு வருது பார்த்திங்களா, ஒரு பயம் வருது நமக்கு. ஒரு கிராமத்தில் இருந்தேன், ஒரு அம்மாவை 10 நாளாக உடம்பு சரியில்லாமல் படுக்க வச்சுவிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகல. அந்த அம்மா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற லேடி அப்படியே சோர்ந்து போய் வராங்க. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்னம்மா ஆச்சுன்னு, சொரம் பாதர் சொரம், அப்படியே ஊர் பெரிய அப்படியே பொண்ணை புருஷருக்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, வீட்டில் பிள்ளைங்களாம். நான் பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். 10 நாளாக இந்த அம்மா ஜுரத்தில் படுத்து கிடக்குறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போகாமல் என்னடா பண்ணுறீங்கன்னு. இல்லை அது நம்ம பேசுகிறோம் சாமி, பேசிக்கலாம் சாமி அப்படி சொல்லிட்டு மந்திரிச்சு விடுங்க சாமி. நான் மந்திரிச்சேன், எந்திரிச்சு தீர்த்தம் தெளிச்சு முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி அனுப்பி விட்டுட்டு இப்படி திரும்புகிறேன். ஊரில் எல்லாம் பெரியவங்கள்லாம் வராங்க, எல்லாம் ஊர் பெரிய தானம் 10 பேர் அப்படியே வராங்க. என்னங்க அப்படின்னு, இல்லை இப்போ இந்த வந்துருச்சு எல்லாம். ஆமாம், அதில் ஏதாவது தெரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சுதான்னு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்ததை இவங்க எதோ தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ட்டு நானும் ஒரு கொஞ்சம் குழம்பி, என்ன தெரிஞ்சா புரியலையே, இது என்ன கேட்குறீங்கன்னு அப்படின்னேன். அது இன்னொருத்தர் வரார், சாமிகிட்ட அப்படி கேட்கக்கூடாது, சாமி ஏதாவது ஆட்டம் ஏதாவது இருந்ததா? ஓ, எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே ரைட்டு அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், ஆமாம் ஆட்டம் தெரிஞ்சுதுன்னு. பத்தியா சாமிகிட்ட எப்படி கேட்டால் சொல்லுவார்னு. சொல்லுங்கள் சாமி, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். அந்த அம்மா முடி ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு. சாமி சோக்கு அடிக்கிறாரு. நான் சொன்னேன், சோக்கு அடிப்பேன், இப்போ கட்டை எடுத்து அடிக்க போகிறேன். 10 நாள் அந்த அம்மா படுத்து கிடக்க ஆஸ்பத்திரி கூட்டி போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட துப்பு இல்லாதவங்கலாம் இங்கே வந்து ஊர்லேருந்து எல்லாம் 10 பேர் வந்து நிற்கிறியா நீன்னு, போங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டோம். பாருங்கள் ஆட்டம் தெரியுதா? அங்கே காலையில் வரட்டி விட்டாங்க, வந்துருச்சு. மத்தியானம் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குது, உடுக்க சத்தம். நான் சாப்பிட்டுட்டு வெளியில் வரேன், ஒரே சத்தம். இங்கே ஒருத்தன் ஓடுறான், அங்கே ஒருத்தன் ஓடுறான். கூப்பிட்டேன் ஒருத்தன், என்னடா அப்படின்னு. நீங்கள் காலைல வந்துருச்சிங்கல்ல, அந்த அம்மாவுக்கு பேய் ஓட்டிகிட்ருக்காங்கன்ட்டான். கோழி வாங்கிட்டு வர சொன்னாங்க. சொன்னேன், ஆண்டவரேன்னு ஒரு பரலோகத்து மந்திரம் சொல்லிட்டு போயிட்டேன் நான். இதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? சாணின்னு சொன்ன பிற்பாடு நீ நக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி அப்படி தான் நம்ம பிரச்சனை. நம்பிக்கை இழந்த நிலையில் 2 நாள் கழித்து அந்த வீட்டுக்காரர் வந்து வீட்டில் வாசப்படியில் உட்காந்துருக்காரு, கோயில் வாசப்படியில். நான் கேட்டேன், என்னையா பேயெல்லாம் ஓட்டிட்டியா? அடே ஆஞ்சாமி
அவன் 500 ரூபா பிடிங்கிட்டு போயிட்டான் சாமி, துவரம் பருப்பு வேணும், அந்த உளுந்த பருப்பு வேணும்னு எல்லா பருப்பும் வாங்கிட்டு போயிட்டான். பொண்டாட்டி உள்ளே எழுதி கொடுத்துருக்கோம், அந்த மந்திரிக்கிறவருடைய பொண்டாட்டி எழுதி கொடுத்துருக்கோம், கருப்பு உளுந்துன்னு தான் எழுதியிருக்கோம். நீ தோல் இல்லாத உளுந்து வாங்கிட்டு போனால் உத விழுவாங்க. அதனால் அவர் குறிப்பாக கேட்பார் கருப்பு உளுந்து, ஏன்னா வடைக்கு அதுதான் நல்லா வரும். இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி சலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா எழுந்திரிச்சு உட்காந்து மூச்சு விடுது. அதை அறிவு கட்டவில் முன்னாடி சொல்லிட்டு சொன்னோம்ல, செஞ்சுருக்கலாம்ல. அறிவற்ற நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் ஓடுறான், நம்பிக்கை இழந்த நிலை. நம்ம நல்லா படித்தவங்க கூட நல்லா அப்படி டிப்டாப்பாக வராங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண நேரத்தில் அவனை கண்டுபிடிச்சிடலாம், அவன் மூஞ்சி என்ன அப்படி குரங்கு மூஞ்சி எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மேக்கப் போட்டிருந்தாலும் மனசு குரங்கு தான். ப்ரைஸ் எல்லாம் ஒரு கல்யாண பூசையில் நல்ல நல்ல பக்தியுள்ள குடும்பங்கள் நடக்குது. இது அப்படி தான் தப்பு பண்ணுறாங்க. நல்ல பக்தி பார்த்தா அப்படி தான் உருகி பேசுவாங்க, ஆண்டவரை நேராக பார்த்த மாதிரியே பேசுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பல்ல இழிச்சிடும் நம்பிக்கை. திடீர்னு ஒரு கல்யாணத்தில் அப்படி தான் நான் பார்க்குறேன். நானும் வாரத்தில் உட்காந்துருக்கேன், 10 சாமியார் பூசை வைக்கிற சாமியார், சொந்தக்கார சாமியார், திடீர்னு நற்செய்தி வாசனையும் எல்லோரும் உட்காருங்க. இப்போ நம்ம திருமணத்தை மந்திரிச்சிருவோன்னாரு. திருமணம் அப்போ நம்ம மந்திரிக்கிறது இல்லை, பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு தான் மந்திரிப்ப போகிறோம். ஏன்னா நல்ல நேரம் போப்போதான். அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகளை என்ன ஆக்குறாங்க, நாசமாக போங்கிறாங்க. அவ்வளோதான். பெற்றோர்களும் சில நேரத்தில் குருவானவர்களும் சேர்ந்துக்கிட்டு நாசமாக எல்லாம் சேர்ந்து நாசமாக பாருங்கள். எனக்கு கோபம் வரும், எந்திரிச்சு அந்த நேரத்தில் நிப்பாட்டியா அப்படி சொல்லியிருக்கலாம். நம்ம சொல்கிறது இல்லை, நீ இப்படி போகணும்னு ஆசைப்பட்ட பிற்பாடு நாங்கள் என்னத்தை போய் கட்டாயப்படுத்துறது ஒன்று. இதை தான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். கடவுள் கூட நீ தப்பு பண்ண போகும்போது கையை பிடிச்சி இழுக்க மாட்டார். சில பேர் கேட்கலாம், நீங்கள் நிப்பாட்டி இருக்கலாமே. நான் நிப்பாட்ட முடியாது, ஏன்னா கடவுள் நிப்பாட்ட மாட்டார். கடவுள் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுப்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் உங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சாட்சியாக நிற்கணும். அந்த ஒரு சாய்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அந்த ஒரு சான்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உன் நம்பிக்கைக்கு சான்று பகர உனக்கு அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தேவான் முதல் வேத சாட்சி, ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, வானம் திறந்திருக்குது, நான் பார்க்குற ஆண்டவர் சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே இருந்தார். கல்லால் அடித்தாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். சொல்ல வேண்டியதை சொன்னார், அந்த வாய்ப்பை தவற விடவில்லை. நம்பிக்கைக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படாது பிள்ளைகளே. நல்லா போகிற மாதிரி போவோம், திடீர்னு ஆண்டவர் உங்கள் கால் தடுமாறும்படியாக ஒரு நம்பிக்கையினுடைய நிலையை காட்டுவார். நீ அந்த இடத்துல நம்பிக்கையாய் நிற்காமல் போனால் நீங்கள் தடுமாறி விழுந்துட்டீங்கன்னாக்க மீண்டும் அடுத்த வாய்ப்பு எப்போ வரப்போதோ தெரியாது. அடுத்த வாய்ப்பில் நீங்கள் ஜெயிப்பீங்களா தெரியாது. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருங்கள். பேதுரு அடிகளார் சொல்லுவார், இப்போ பிசாசு என்ன செய்கிறான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். எச்சரிக்கை. அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, இந்த பேதுருவினுடைய சூழலில் நீங்களும் இருக்கலாம். நம்பிக்கை இழந்த அந்த நேரத்தில், ஜெபத்தில் தளர்ந்து போன நேரம், ஜெபிக்க முடியல, ஜெபிக்க விரும்புகிறேன் முடியல, ஜெபிக்கவே தோணலை இருக்கலாம். நம்முடைய அழைப்பை மறந்து போனோம். எதற்காக நான் பிறந்தேன், எதற்காக நான் கிறிஸ்தவளாக வாழ்கிறேன், போய் கோயிலுக்கு போயிட்டு பூசிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சுருவத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நம்ம சாமி கடவுள் நம்மளை தெரிந்தெடுத்தாரா? சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லாதவங்களா சேர்ந்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் வந்திருக்காங்க பார். உங்கள் வீட்டில் கணவன் மனைவி கட்டிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கார் உங்களை டெய்லி கும்பிடுறார், கும்பிட்டு உங்கள் காலெல்லாம் தொட்டு கும்பிட்றார். எந்த வீட்டுக்காரரும் செய்யாத வேலையை செய்கிறார். என் வீட்டுக்காரர் மாதிரி வருமா, எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுவார். வேலைக்கு போக மாட்டார், ஒரு வேலையும் செய்ய மாட்டார். பிடிக்குமா உங்களுக்கு? மற்றதுலாம் பர்ஃபெக்டாக இருக்கார். அன்பு காட்டுறதில்ல, உங்களை மதிக்கிறதில்ல, உங்கள் காலை தொட்டு கும்பிட்றதில்ல, டெய்லி காலை தொட்டு கும்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குறாரு. விட்டுருவீங்களா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? யோ காலை தொட்டினா எட்டி உழைச்சி விட்ருவேன், போயா வேலைக்கு போயா சொல்லுவீங்களா இல்லையா? செய்ய வேண்டியதை செய்யாமல் காலை தொட்டு கும்பிடு. இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கோயிலில். ஆண்டவர்கிட்ட உள்ளே போகிறோம், ஆண்டவரே ஆண்டவரே சிலுவையை தொட்டு கும்பிட்றோம், எல்லா தொட்டு கும்பிட்றோம். ஒரு அம்மா போய் பிசாசையும் தொட்டு கும்பிடுதான். மெக்கலிசம்னஸ் ஆண்டவருடைய சிலையில் பின்னாடி கீழே பிசாசு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தொட்டு கும்பிடுது. கொம்பு வாள் எல்லாத்தையும் நக்கிது போகுது. சாமியார் பார்த்து, என்னம்மா அதை தான் நீ தொட்டு கும்பிடு, இதையும் தொட்டு கும்பிட்ற? ஆமாம் சாமி, மோச்சத்துக்கு போனால் அவர் பார்த்து நரகத்துக்கு போனால் இதான் பார்த்துக்கோ அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறதாம்மா. தேவ பிள்ளைகளே, நோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. செய்ய வேண்டியதை சரியாய் செய்.
அந்த வீட்டுக்காரர் தான் அந்த மனைவியை தான் கணவனுக்கு பிடிக்கும், இந்த கணவனை தான் மனைவிக்கு பிடிக்கும். செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும். ஒரு கணவர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது வீடு பப்பரக்கான்னு கிடக்கு, ஒரே கன்றாவியாக கிடக்கு. அந்த கணவன் மனைவி அந்த மனைவி அன்பு செய்ய முடியுமா? கேட்க மாட்டாங்களா? சும்மா தானே இருந்த, இந்த வீட்டை கூட்டலாம்ல, சோறாக்கி வைக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லுவாங்கள்ல. இது கூட ஒரு அழைப்பு வந்தது. ஒரு சகோதரி பேசுகிறாங்க, ஒரு பிள்ளைய கட்டினேன் சாமி, சோறு கூட ஆக மாட்டேங்கிறா சாமி. ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னால் உணவு சமைச்சு வைக்கணும், அதுதான் அவங்களுடைய எதிர்பார்க்கிற ஒரு சின்ன காரியம், செய்யலை. அப்போ பாருங்கள், இதுதான் இங்கேயும் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். கோயிலுக்கு வந்து அப்படியே பயபக்தியாக வர்றது, அப்படியே பரவசமாக ஜெபிக்கிறது, ஆனால் செய்ய வேண்டியதை மட்டும் செய்ய மாட்டோம். நல்லா கவனிச்சிக்கங்க, பக்தியும் பரவசமும் பரிசுத்தமாகாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நான் பக்தியாக இருப்பேன், பரவசம், அப்படி தூயாவிக்கிட்ட ஜெபிங்கன்னா அப்படியே ஆனாவனாவில் காஞ்சாச்சாவில் அப்படியே எல்லா பாசையும் வந்து விழுவோம். காராபாலா சொல்லா. நம்ம பேசுகிறது உண்மையான நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ ஒரு ப்ராக்டிஸில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையின் ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் பொய்மை வர முடியாது. நீ என்ன பேசுகிறேனே தெரியாமல் நீ வாயை போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கலாம், இருக்கக்கூடாது. செய்ய வேண்டியதை வீட்டில் செய்யாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு நான் ஊழியம் செய்கிறேன், இல்லை. செய்ய வேண்டியதை எல்லாம் நம்ம சரியாய் செய்கிற போது, அதைத்தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நீ தோல்வி அடைந்த மனநிலையில் நிற்கிறீன்னா ஆண்டவர் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாது இருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். யோவான் நற்செய்தி 16:1-2 நம்ம பார்க்குறோம் பாருங்க. நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாது இருக்க, இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நம்பிக்கை இழந்து விடாது இருக்க. நான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாமி, இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நீ போய் குப்பையில் போய் விழுந்துடாத, நீ போய் பிசாசோட கை கோர்த்து கொள்ளாத. இல்லை, உனக்கான ஒரு திட்டம் இருக்கிறது. நீ தோற்று போயிருக்கலாம், உன் வழியை நீ தவறிவிட்டு இருக்கலாம். ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கான வழியை வாய்ப்பை தரப்போகிறாரு. யோவான் நற்செய்தி 16:2 சொல்லுது பாருங்க, உங்களை தொழுகை கூட்டத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. உங்களை கொல்லுவோர், இன்னைக்கு கொலை பண்ணுறவங்களாம் இன்னைக்கு நல்ல மனுஷனாக மாறிக்கிட்டு இருக்கான். கடவுளுக்கு எதிராக இருக்கிறவங்களாம் நல்ல மனுஷன், யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அதனால் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது, தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். பார்த்தீங்களா? அப்போ தந்தையையும் என்னையும் மகனையும் அறிவது தான் ஆற்றல். தந்தையையும் மகனையும் அறிந்தால்தான் நீங்கள் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க. அந்த செயல்பாட்டுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறப்ப தான் தூயாவி உங்களுக்குள்ளே இறங்கி வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்ம நின்றுக்கிட்டு ஆவியே வாரும் ஆவியே வாரும் ஆவியன்னா ஆவியை நான் சொல்லுவாங்க, நான் ரெடியாக இருக்கிறேன், நீ வேலை செய்ய, நான் வந்துடுறேன் அப்படின்வார். செயல்பாடு, நீ காலை வை, நான் வந்துடுறேன். ஏசுசாமி 30 வருஷம் மறைந்து வாழ்ந்தார். அப்போல்லாம் வந்து தூயாவியானவர் பொழியப்பட்டாருன்னு நமக்கு சொல்லப்படலை. எப்போ அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு இறங்கி வெளியில் வந்தாரோ, போய் திருமுழுக்கு வாங்கிட்டு தன் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு. அப்போது ஒரு மனுஷனாக அவர் இருந்ததுனால திருமுழுக்கு பெற வேண்டிய கட்டாயம் இருந்ததை உணர்ந்தார். அதனால் போய் திருமுழுக்கு பெற்ற உடனே அவர் மீது தூயாவி இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. தூயாவி வந்தவுடனே வானத்திலிருந்து தந்தை அவருக்கு சான்று பகர்ந்தார், இதோ என் அன்பார்ந்த மகன். அப்போ பாருங்க, இரண்டும் அவருக்கு கிடைச்சிருச்சு. மகன் இங்கே இருக்கிறாரு, மூவொரு தெய்வத்தினுடைய அடுத்த செயல்பாடு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் தூயாவியினுடைய துணையோடு நீங்கள் செயல்பட வேண்டுமென்னா இந்த திட்டத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். 3வது இறைவசனம் சொல்லுது, தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான். அப்போ தந்தையையும் மகனையும் நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் இந்த இறைவசனத்தை வாசிங்கன்னு சொல்கிறோம். பைபிளை வாசிக்கிறது எதற்கு? மகனை அறிந்து கொள்வதற்கு, தந்தையை அறிந்து கொள்வதற்கு. மகனை பற்றியும் தந்தையை பற்றியும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, செயல்பாடுகள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த அன்பு இறை சமூகத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாடலை இப்போ நம்ம பாட போகிறோம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை பலப்படுத்துவார், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். பேதுருவுக்கு விளங்க முடியாத சூழலில் அவர் கஷ்டப்பட்டது போல் நீங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னாக்க தூய ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய அறியாமையினுடைய இருளை போக்கி உங்களுக்கு அதை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துவார். என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு இயேசு சொன்னார்ல, அந்த செய்தி இப்போ இங்கே பகிரங்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் உங்கள் இதயத்திலே இந்த அற்புதமான கிருபை இப்பொழுது கிடைக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நம்ம பாடுகிற பொழுது நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. இந்த கூடாரத்தில் வந்து நிற்கிற அனைவருக்காகவும், இன்னும் இங்கே வர முடியாதபடி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் வர முடியாத நிலையில் வீடுகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகள் எல்லோருக்காகவும் நீங்கள் இந்த பாடலை பாடி ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் தாமே இந்த இடத்துல உங்களை நிறைவாக்க போகிறார். பெருமழை போலாவி ஊற்றினி துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், எம்மை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. Praise the Lord. Hallelujah. 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 அமர்ந்து கொள்ளுங்கள். பாடல் சொல்லுகிறபடியாக உலகமெங்கும் நாம் சாட்சிகளாய் மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த அற்புதமான கிருபைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த தூய ஆவியானவர் பயந்த மனிதர்களை சாட்சியாக மாற்றுகிறார். பய உணர்வு நம்மக்கிட்ட இருக்கும், நிறைய பேர்த்துக்கிட்ட பய உணர்வு இருக்கும். இந்த பய உணர்வு என்பது நம்முடைய உணர்வோடு கலந்த ஒரு உணர்வு தான் பய உணர்வு. இந்த பய உணர்வு இருக்கிற இடத்துல கடவுளுடைய செயல்பாடுகள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கும். அப்படிப்பட்ட நிலையில தான் தூய ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, இறங்கி வந்து அந்த பயத்தினுடைய அச்சத்தின் ஆவியை எடுத்துட்டு அவர் பலத்தின் ஆவியை வைப்பார். பாருங்கள், சீடர்கள் யோவான் நற்செய்தி 20:19 நம்ம பார்க்குறோம். அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார்.
யூதர்களுக்கு அஞ்சி. அங்கே பெரிய படை தளபதிகளுக்கு அந்த ரோமை படைக்கு அஞ்சியெல்லாம் போடலை, யூதர்களுக்கு அஞ்சி. இவங்களே நம்மளை வந்து பிரச்சனை பண்ணிடுவான். அதனால் அங்கே இருக்கிற யூதர்களை பார்த்து அவங்க பயப்பட்டாங்க. இவங்களும் யூதர்கள் தான். அப்படி இருந்தவர்கள் அங்கே இருக்கிற தன்னுடைய இனத்தை பார்த்தே பயப்பட வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கி நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம். வெளியிலேருந்தெல்லாம் எதிரி வர்றதில்லை, உள்ளேருந்தே எதிரி வந்துடுறான். கூட இருக்கிறவன் தான் எதிரியாக நிற்கிறான், பங்கில் இருக்கிறவன் தான் நம்மளுடைய காலை வாடுறது. எல்லாமே அந்த மாதிரி தான். அதனால தான் நம்ம செயல்பட மறுக்கிறோம். ஒரு வயசான ஃபாதர் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. ஆண்டவரோடு அவர் இருக்கிறாரு. அவர் பங்கில் போய் ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா, சாமி இல்லை சாமி அதெல்லாம் வேணாம், வம்ப கட்டிடுவான். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். வேணாம் சாமி, வம்ப கட்டிடுவான். அதனால் எதுவும் நம்ம செய்ய வேண்டாம். அப்போ அப்பேற்பட்ட மனநிலை இன்றைக்கி அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஏன்னா பிரச்சனை, நம்ம ஏதாவது நல்ல விஷயம் என்று யோசித்து செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், யூதர்களுக்கு அஞ்சி. அப்போ அவங்க யாருக்கு அஞ்சினாங்களோ, அச்சப்பட்டு இருந்தாங்க, பயந்து இருந்தாங்க. அப்போ பயந்து கிடந்தவர்கள் அறையை பூட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் அறையை பூட்டி இருந்தார்கள் என்பதை விட அந்த பயம் அவர்களை பூட்டி வைத்திருந்தது, அவர்களை கட்டி வைத்திருந்தது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பய உணர்வுகள் பெருகிருச்சு. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி அந்த பயத்துக்கு தான் நம்ம தீனி போடுறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய கையில் காலெல்லாம் கயிறு, வீட்டுக்கு போனால் கண்ட சாமான்லாம் நிற்கிது, பொருள்லாம் நம்பிக்கை அடையாளம் மாற்றப்பட்டு கிடக்கிறது. சாமி கும்பிட்டு ஒரு வீட்டில் இறப்புக்கு அந்த ஏரியா பக்கம் ஒரு வேலையாக போனோம். அப்போ கூட்டிகிட்டு போனாங்க. ஃபாதர் நேற்று இறந்துட்டார் வீட்டுக்கார், திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் இறந்துட்டார் ஃபாதர், அவர் எல்லாம் மனம் உடைஞ்சிருக்கிறாங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னே சொன்னாங்க, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நாங்கள் இப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா நல்லா திடகாத்திரமாக இருந்தவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இறந்துட்டார். அப்போ அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கிறது வேஸ்ட்டு மகனே அப்படின்னாரு. நீ ஜெபிக்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா அவன் என்னையே நம்பலப்பா அப்படின்னாரு. நீ கண்ணை திறந்து பாடுறா அப்படின்னாரு. கண்ணை திறந்து கண் உயர்த்தி பார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்னடா ஆண்டவர் என்னமோ சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து இப்படியே பார்த்தா சாமி வச்சுருக்காங்க நல்ல உயரத்தில், நல்ல உயரம், யாரும் ஏற முடியாது. அந்த உயரத்தில் ஸ்டூல் போட்டு தான் ஏறணும். நல்ல சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஓரத்தில் இந்த வயிறு தள்ளிய பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, என்னைய பார்க்காதீங்க, நான் இல்லை, என் பொம்மை இல்லை. அந்த என்னது இந்த லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வச்சா பணம் கொட்டுமா, பணம் கொட்டுச்சு. இந்த தப்பான முடிவுகள் நடந்துருச்சு பாருங்களேன். அது எனக்கே ரொம்ப நாளாக செய்தோ வேடிக்கைக்கு தான் இந்த பொம்மை இருக்குது போல இருக்குன்னு நான் சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய வீடுகளில் வச்சுருந்தாங்க, வேடிக்கை தான் வச்சுருக்காங்க போல இருக்குன்னு. ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகிறப்ப தான் பார்த்தேன், அது ஒரு கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வ சிலையார், அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். அது ஏன் இங்கே இருக்குது உனக்கு? அப்போ யார் பிரதானம்? ஆன்மாவினுடைய கடவுள், ஆன்மாவுக்கு வழி நடத்துகிற தெய்வங்களுக்கு மத்தியில் உடலை சார்ந்த ஒரு அடையாளம் உனக்கு தேவையில்லையே. உடலை வளர்க்குறதுக்கு ஒரு பணமும் பிரதானமாக கடவுள் கொடுப்பாருன்னு நம்பணும் இல்லையா? ஆன்மாவை கொடுக்க தெரிஞ்சவர் அந்த ஆன்மாவை உள்ளக்குள்ளே வச்சுருக்கிற அந்த உடம்புக்கு நல்லது செய்யணும்னு தெரியாதா? பைபிளில் எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வயல்வெளி மலரப்பார், வயல்வெளியில் இருக்கிற பூவைப்பார், அதால் உன்னால் பூவை கண்டுகூட பிடிக்க முடியாது, அது இத்தனோண்டு இருக்கும். ஒரு பூவை பிடிங்கி இப்படி பாருங்களேன், அவ்வளோ டைனி, அவ்வளோ சின்னது, ஆனால் அழகாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஃபெதர்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா பெருசாக இருக்கிற பூவை கூட நம்ம ரசிக்க முடியாது, இந்த ரசிக்கலாம். அவ்வளோ சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு வடிவம் இருக்கும், அதில் இதழ்கள் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி பூவில். அதைத்தான் ஆண்டவர் இந்த பைபிளில் அடையாளப்படுத்துகிறார். வயல்வெளி மலர்களை பாரு, அதுக்கே இவ்வளோ அழகு கொடுத்துருக்கிறார். சாலமன் கூட எங்கே கம்பேர் பண்ணுறாரு, நாட்டை ஆண்ட சாலமன் கூட அவன் இவ்வாறு அழகாக உடுத்தது கிடையாது. அவன் அவ்வளோ பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தவன் கூட இந்த மாதிரி உடுத்தியது கிடையாது. வயல்வெளி மலருக்கே அவர் இவ்வளோ அழகு செய்கிறார் அப்படின்னா உன்னை விட்டுருவாரா அப்படின்னு கேட்குறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் பொரிந்து வைக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் அந்த உன்னதத்தில் உறைந்திருக்கிற கடவுள் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறவர் என் மனசுக்குள்ளே சொல்கிறார், மணியாச்சு என் பிள்ளைகளுக்கு டீயை கொடுறா அப்படிங்கிறார். ஹேவ் அ பிரேக். காட் பிளஸ் யூ.